பேர் கனகவல்லி. நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், சர்டிஃபைடு உமன்ஸ் ஹெல்த் ரீஹாபிலிட்டேஷன் ப்ராக்டிஷனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் டெலிவரி கேர். போஸ்ட் டெலிவரி கேர் ரொம்ப எல்லா உமன்ஸுக்கும் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, டெலிவரிக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது பெண்களுக்கு. ஸோ என்னெல்லாம் விஷயம் நம்ம பண்ணோன்னா எதுலேருந்து நம்ம சில பிரச்சனைகள்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு தீர்வும் கிடைக்கும், சில விஷயத்துலேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். என்னெல்லாம் விஷயம்? டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வரவங்க பேக் பெயின் சொல்கிறாங்க, நெக் பெயின் சொல்கிறாங்க, அதாவது மேல் தோள்பட்ட வலின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸாக எங்களுக்கு வந்துட்டுருக்கு. இது நம்ம டெலிவரி முடிஞ்சு 3வது நாள்லேருந்து நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் நமக்கு. என்ன மாதிரி பண்ணணும்? அதாவது குழந்தை ஃபீட் பண்ணுறதுலேருந்து அது பொசிஷனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் அதே இம்பார்ட்டன்ஸ் நமக்கும் நம்ம கொடுக்கணும். ஃபீடிங் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எக்ஸசைஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா ஒரு 10 months கழிச்சு நமக்கு 10 months இல்லை, இப்போ 6 monthsலேருந்தே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க, C-section பண்ணால் பெயின் வரும், நார்மல் டெலிவரி ஆனால் பெயின் வராது. அப்படி கிடையாது. C-section பண்ணி, அதாவது சிசேரியன் பண்ணி நார்மலாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, நார்மல் டெலிவரி பண்ணி நமக்கு பேக் பெயின் வரவங்களும் இருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, டெலிவரி நடந்து 3வது நாள்லேருந்து நீங்கள் எக்ஸசைஸ் தொடங்கினா இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அண்ட் நீங்கள் பொசிஷனிங், குழந்தைய நீங்கள் ஃபீட் பண்ணுறப்போ ப்ராப்பர் சிட்டிங் பொசிஷனில் குழந்தைய இந்த ஆங்கிளில் நீங்கள் பொசிஷனிங் பண்ணி ஃபீட் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஃபீட் பண்ணுறச்ச இப்படி குனிஞ்சு இப்படி ரொம்ப இது பண்ணி இருந்தீங்கன்னா இந்த தோள்பட்டை உங்களோட பேக் ஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் நீங்கள் எப்பயுமே ஃபீட் பண்ணுறப்போ பின்னாடி ஒரு தலானி வச்சு வெஜ் பில்லோன்னு கிடைக்குது. ஸோ வெஜ் பில்லோன்றது ப்ராப்பராக லோவர் பேக்குக்கு சப்போர்ட் பண்ணி, உங்களோட லோவர் பேக் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஷோல்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்படி ஸ்லவுச்டு பொசிஷன் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக இருந்து நமக்கு ஃபீட் பண்ணணும். ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ நமக்கு பேபி ரொம்ப குட்டியாக இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி இப்படி பெண்டாக ஆரம்பிக்கும். பட் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், 2 தலானி வச்சுட்டு ப்ராப்பராக நம்ம வச்சு இப்படி ஃபீட் பண்ணலாம். அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டர் இன்டேக் ரொம்ப முக்கியம், அது எடுத்துக்கோங்க. அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் ஃபீடிங்க்கு முன்னாடி இல்லைன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா எக்ஸசைஸ் இருக்குது. இதுக்குன்னு செப்பரேட்டாக நமக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அது நீங்கள் பக்கத்தில் ஃபிசியோதெரப்பி சென்டரில் போய் கற்றுக்கலாம். இல்லைன்னா சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இந்த தோள்பட்டையை எப்படி வச்சுட்டு இப்படி ரொட்டேஷன் பண்ணலாம். அப் கிளாக்வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷன் இப்படி ரொட்டேட் பண்ணி அண்ட் தென் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் எக்ஸசைஸ் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் குழந்தை ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் இருக்கிற ஸ்ட்ரெயின் ஃபார்ம் ஆகாது. அண்ட் இது நான் சொல்கிறது அப்பர் பேக்குக்கு. இதே மாதிரி லோவர் பேக்குக்கு இருக்குது. பேக் பெயின் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா பேக் பெயினில். ஸோ பேக் பெயினுக்கு தவிர்க்கிறதுக்கு பேக் பெயின் எக்ஸசைஸ், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு செட் ஆஃப் 10 எக்ஸசைஸ் இருக்குது. அந்த 10 எக்ஸசைஸும் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் கழுத்து வலி ரொம்ப, அதுவும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கழுத்து வலிக்கு செப்பரேட்டாக நம்ம பேக் பெயினுக்கு பேக் ஸ்ட்ரென்தனிங் சொல்கிறப்போவே நெக்குக்கும் சேர்த்து நாங்கள் சொல்லி தருவோம். அண்ட் நீங்கள் டயட் ப்ராப்பராக பார்க்கணும். அண்ட் பொசிஷனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா, அண்ட் ப்ராப்பர் நீங்கள் பேபியை ஹேண்ட்லிங் பண்ணுற விதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கிட்டே நீங்கள் ரொம்ப தூரம் நடந்தாலும் உங்களுக்கு பேக் பெயின் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் பேக் பெயின்லேருந்து, நெக் பெயின்லேருந்து அண்ட் அப்டமன் மசில்ஸ் ரொம்ப வீக்காக தொலன்னு இருக்கும். அதுலேருந்து இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் தவிர்க்கலாம். முக்கியமாக ஹெர்னியா ப்ராப்ளம்லேருந்தும் நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.